அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலத்தாய காண கடலில் தத்தளித்தது என்னை தோணி போட்டு காப்பாற்றிய அந்தோனியன் அவர்களுக்கும், அதில் நங்கூரமாக நான்கு பக்கம் நங்கூரமாக அமைந்த நண்பர் கமல் பாண்டி அவர்களுக்கும், எதிர்காற்றவே இசை காற்ற மாற்றிய எனது அருமை மாமா ரியாஸ் காதரி அவர்களுக்கும், அந்த இடத்தில் நீங்கள் இருளில் மூழ்க செய்யாமல் இருந்த செயற்கை சூரியன் சூரஜ் நல்லசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொதுநலவாதி இந்த கண்டென்ட்டு பாசமல படத்தில் சிவாஜி சாரும் ஜெமினி கணேசன் பேசுவாங்க. பொதுநலம் பொறியிலை பலகார வைத்து எளியின் பசியை போக்கவா, புத்துக்கு அருகில் மறுபடி கூதுவது நாதத்தின் கால்களை குளிர செய்யவா, காட்டுக்குள்ளே குறிப்பிரித்து கலைமானுக்கு வேடி காட்டுன்னு பேசுவாப்புல. உடனே ஜெமினி கணேசன் சார் சொல்லுவாப்புல, ஜெமினி கணேசன் சொல்லுவாப்புல, ஊதுபத்தி போல் எரிஞ்சு உருமற்ற சாம்பலம் ஆகிறது, தேக்க தேக்க சந்தனமும் என்னை போல் பொதுநலவாயும் வருது. அதே மாதிரி இந்த கம்பெனியும் இந்த மாதிரி பொதுநலவாயமாக அமைந்திருக்கு. அதாவது யானையோட வலுவு அதோட இதுக்கு தெரியாது. யானையோட வலுவு அதுக்கு தெரியாது. ஒரு பொருள் 100 கோடிக்கு படம் பண்ணிடலாம், அந்த பேனோட மதிப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா, இவ்வளோ சுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த தொடப்பம் இதுதான். அதே மாதிரி தான் ஓட்டோட மதிப்பு நமக்கு தெரியலை. அந்த ஓட்டோட மதிப்பு தெரிஞ்சு எல்லாரும் நியாயமான அரசியலுக்கு வாக்களித்து அவங்கள வெற்றி பெற செய்து நம்ம குறைய அவங்கள்ட்ட கேட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் மாதிரி பேச கொண்டு 2 பேருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வந்திருக்கக்கூடிய பெரிய எல்லாரையும் சொல்கிறதுக்கு டைம் இருக்காது. சான்றோர்கள் வந்திருக்கிறீங்க, பெரிய டைரக்டர்ஸ், சாதனையாளர்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சி. எல்லாத்தையும் வாங்கன்னு வரவேற்கிறோம். பொதுநலவாதி டீம் சார்பாக வரவேற்கிறோம். பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வருக என வரவேற்று செல்வராஜ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். லாஸ்ட்டில் சொல்லணும், ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருந்தாலும் இப்போ சொல்லி நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் மீண்டும் அகைன் நான் வாங்கன்னு சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், இந்த பாட்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் இங்கே சொல்லி, காலையில் நடந்த நிகழ்வு இங்கே நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கனால ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி வந்து கொடுத்தோம். அப்போ ஒரு டைரக்டர் மாசானை வந்து இந்த டிரைவர்கிட்ட கேட்டு வர்றாரு, நீங்கள்லாம் ஓட்டுக்கு காசு வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, கட்டாயம் வாங்குவேங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, யார் அதிகமாக காசு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம். அதை மாற்றணுங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி நம்ம பண்ணுறதுனால யாருமே பெரிய லெவலில் மாறிட போகிறதில்ல. ஆனால் ஒரு சிலர் மாறலாம். அதுக்குரிய வாய்ப்பாக நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். அந்தளவுக்கு டைரக்டருக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கிளாப் பண்ணிடலாம் எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். அகைன் மீண்டும் எல்லாரையும் வருகன்னு வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் பெயர் விஜய் சத்யா. ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை ரொம்ப படங்களில் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்பெக்டராக பார்த்துருப்பீங்க, போலீஸாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப கெட்ட போலீஸாக பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல போலீஸாக கூட நடித்ததில்லை. நான் அதை ஏங்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல போலீஸாக வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு. அப்படி இருக்கிற சமயத்தில் என்னோடய மாப்பிள்ளை மாசானம், அவனே அப்புறம் தான் நானும், என்னுடைய சொந்த மாப்பிள்ளை திருதுப்புன்னு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணுறோம் அப்படின்னு. ஆல்பம்னால் ஏதோ அவர் அடுத்த படம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணி எதாவது பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா பொதுநலவாதி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் சம்மந்தமான ஒரு பொதுமக்களுக்கு சம்மந்தமான ஒரு ஆல்பம் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர டவுட்டு. ஏன்னா நம்ம ரொம்ப பேரை பார்த்துருக்கோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன், மதுரையிலேருந்து வரேன், விழுப்புரத்துலேருந்து வரேன், நான் படம் பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்லாம் வருவான், நான் மியூசிக் டைரக்டர் அப்படின்லாம் வருவாங்க. ஸோ அந்த தருணத்தில் தான் நான் மாப்பிள்ளையை பார்த்தேன். மாப்பிள்ளை ஏதோ விளம்புறேன் அப்படின்னு. இல்லைம்மா, உண்மையிலேயே நீங்கள் வந்து பாட்டை கேளுங்க, உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அப்படின்னா. நம்ம எப்பயுமே எல்லாத்துலேயும் கேட்குற மாதிரி சரி மாப்பிள்ளை பாட்டை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா அப்புறம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 5 முறை கேட்டேன். மனசில் ரொம்ப பதிஞ்சுது. அதுக்கப்புறம் பாட்டு எப்படி மாப்பிள்ளை உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு.
அப்புறம் நண்பர் அந்தோனிதாஸ் பாடியிருந்தார், ரொம்ப அருமையாக இருந்தது. அந்தோனிதாஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது, உண்மையிலேயே மாப்பிள்ளை எடுத்துருவேன் நம்மளுக்கு, சாங் எடுத்துருவேன் நம்மளுக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது சரி மாப்பிள்ளை நல்லா இருக்கு அப்படின்னு. ஆமாம், இதுக்கு நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு. நான் இது வரைக்கும் பாட்டு பண்ணது இல்லை மாப்பிள்ளை, எனக்கு டைலாக்கே ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க படத்தில், இதில் பாட்டை வேறு எனக்கு கொடுத்தீங்கன்னா ஃபுல் பாட்டு நீங்கள் தான் பாடுறீங்க அப்படின்னாரு. இது உண்மைதானான்னு நான் 2 தடவை ஃபோன் பண்ணி கேட்டேன் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை உண்மையிலே நீங்கள் காமெடி எதுவும் பண்ணுறீங்களா? ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா, நாங்கள் ஒரு 2000 தலைக்கட்டு அவனியாபுரத்தில், நீங்கள் அவனியாபுரத்தில் கால் வச்சிங்கன்னா நீங்கள் யாருன்னு சொல்லி கூட்டி போய் வீட்டில் விட்டுருவாங்க. நீங்கள் கொஞ்சம் பிசுறு தட்டி பேரை மாற்றி சொன்னீங்கன்னா சிக்கலாயிடுவாங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருக்கும் சத்யானந்தன் தெரியும், விஜய் சத்யானந்தன் தெரியும். அங்கே போய் விஜய் சத்யா யாருன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் நடிகராக தெரியும், நடிகர் ரமேஷ் என் பேர் அப்படின்றது தெரியும். ஆனால் விஜய் சத்யானா அங்கே ஒரு மாதிரி சிக்கலாயிரும். ஏன்னா நீங்கள் ஆட்டோ கால் வச்சோன்னே ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரிச்சா நீங்கள் நடிகர்னா என்னை வந்து விட்டுருவாங்க, இல்லை விஜய் சத்யா பார்க்க வந்து அப்படி ஆளே கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அது மாதிரி எங்கள் 2000 தலைக்கட்டில் இருக்கிறனால வந்து இந்த 2000 தலைக்கட்டுக்கு நாங்கள் பதில் சொல்லி ஆகணும். இவன் மாப்பிள்ளை உண்மையிலேயே நல்ல படம் எடுக்கிறானா இல்லை சரியான படம் எடுக்கிறானா, இந்த ஆல்பம் செட் ஆகுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு 10 கால் வந்துருச்சு, என்ன நீ தான் நடிக்கிறியாமே, நீ தான் எல்லாமே அப்படின்னு. சத்தியமாக நான் எல்லாமே எதுவுமே கிடையாது. நான் வந்து வாய்ஸ் வச்சு நடிச்சிருக்கேன், அதில் பாடியிருக்கேன். பாட்டு பண்ணது கூட அந்தோனிதாஸ் அண்ணன் தான். பட் நான் வந்து அதில் வாய்ஸ் வச்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பேருக்கு நான் தகவல் சொல்லி, அப்புறம் அவங்க ஆனால் ஓரளவுக்கு அவங்க நம்பலை. மாசானமாக ஊருக்கு பக்கம் பாதி பேர்ட்ட சொல்லணும் பிறகு. ரொம்ப பேர் எனக்கு ஃபோன் அடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சது ரொம்ப பேர்கிட்ட சொல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவனோட உழைப்பில் தான் சார் அந்த காசு, அவனோட உழைப்பு முழு பணம் தான் அது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு முதல்ல சொல்லும் போது நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன், வேணாம் அப்படி மாட்டிக்கிடுவேன், ஏற்கனவே இங்கே ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு சென்னையில் சுற்றிக்கிடுறாங்க, அதனால் நீ வந்துடாத அப்படின்னு. அப்புறம் ரொம்ப தைரியமாக ஆளுகளை பிடிச்சி செட் பண்ணி நண்பர் மியூசிக் டைரக்டரை வச்சு அப்படியே செட் பண்ணி வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் வந்து அதில் நடிக்கும் போது ஒரு 1000 வரும்போது அந்த பாட்டை நான் கேட்டுப்பேன். ஏன்னா மெமரி பண்ணணும்ன்றக்கா நான் ஃபுல்லாகவே ஹெட்செட்டில் போட்டு கேட்டு அது லைவ். ஏன்னா அவர் ஹை பிச்சில் பாடியிருப்பார். அவருடைய அதில் பார்த்தீங்கன்னா லோ பிச்சும் இருக்கும், ஹை பிச்சும் இருக்கும். அட்டன் டயத்தில் கேமராமேன் விட மாட்டார். இல்லைங்க இது ஒரே சாட்டை போங்க, நான் அவட்ட சொல்ல முடியல, இல்லை சார் அவர் லோ பிச்சில் போயிருக்கும் டப்புன்னு ஹை பிச்சுக்கு போயிடுறாரு, அது என்னால் எடுக்க முடியலன்னு அவருக்கு சொல்ல தெரியாமல் அவட்ட வந்து நான் சண்டை போடுவேன். இல்லை சார் இது இதோட முடிச்சுங்க, அடுத்த கட்டு நம்ம தனியாக போயிடுவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி அண்ணன் என்னை பாடியிருப்பார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். இந்த சாங்கை வந்து நீங்கள் பொதுநலவாதி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் நல்லபடியாக இந்த ஊடகம் எடுத்து போகணும். நல்ல விஷயங்களை நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்க, அது இந்த தருணம் சரியான தருணம் சார். இந்த தருணத்தில் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவருக்கு பணம் வருது வரலன்றதுலாம் அடுத்த பிரச்சனை. ஸோ ஆனால் இது மக்கள்கிட்ட போய் சேரணுன்றது கரெக்டான டைம். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பேர் கை கொடுத்தாங்க, இந்த சாங் அப்படியே நீங்கள் விஜய்கிட்ட கொடுத்துருவீங்களா அப்படின்னாங்க. இது தெரியலையே சார், அது டேரக்டருக்கு தாங்க தெரியும், அது நம்ம தெரியாதுங்க. நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது என்னென்னா நம்ம அந்த சமையல் பக்கத்தில் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அறிவிப்பு வந்துருச்சு, இந்த டயத்தில் வந்து இன்னைக்கு வந்து அறிவிக்கிறாரு விஜய் சார் அப்படின்னு. ஸோ அந்த தருணத்தில் இந்த பாட்டும் அதே மாதிரி வந்ததா, இது அப்படியே கரெக்டாக அங்கே மேட்ச் ஆகும், இதுக்கு அவர் எடுத்துக்கிடுவாங்க அந்த சாங்கை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க சார், எல்லாம் வந்துடும், விஜய் சார் எடுத்துக்கிடுவார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க. நாங்கள் சிரிச்சுக்கணும், என்ன நிலைமைன்னு தெரிலங்க. ஆனால் அது உண்மையிலேயே பொதுநலமாக தான் எடுத்தான், அது எந்த ஒரு இதுலேயுமே சுயநலமே கிடையாது. அதில் லாபம் வருமா வராதா, இந்த காசு வருமா வராதா, இல்லை இதில் நான் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, அது எதுவுமே இல்லை. அவன் முழுசாக ஒரு 10 லட்ச ரூபாய் போட்டு இதை நான் வந்து பண்ணுறேன் மாமா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த சாங் நல்ல டியூன் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர், இது நல்ல லிரிக்ஸ் நான் போட்டிருக்கேன், நான் டைரக்ஷன் பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லி அந்த படம் இதை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் இந்த படத்தை இந்த ஆல்பத்தை நல்லபடியாக நல்ல இடங்களில் போய் சேர்த்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்றணுன்ற ஒரு நம்பிக்கை அவங்க மேலே இருக்குது. அதை நீங்கள் செய்வேன்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த ஆளுமையான விசி குகநாதன் ஐயா அவர்களுக்கும், உண்மையின் உரைகள் எதையும் தைரியமாக பேசும் எனது அருமை தோழர் திரு சுபாஷ் சார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே மேடையில் இருக்கும் மேடையின் எதிரே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் எனது அன்பான காலை வணக்கம். சுபாஷ் சார் என்னை கூப்பிடும்போதும் ரகுநாதன் சார் கூப்பிடும்போதும் இந்த ப்ரோக்ராமுக்கும் நம்மளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சேன். பட் அது இங்கே வந்த பிறகு வந்து மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தோணுது. பெண்கள் வந்து ஆளுமை அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலையும் எந்த கட்டத்துலையும் மறக்க முடியாது. ஏன்னா ஒரு வீடை எடுத்துக்கிட்டோம்னாச்சுன்னா ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக, எல்லா இடங்களிலும் வீட்டிலையும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி
ஒரு ஆணை வந்து உருவாக்குறது வந்து பெண் தான். அந்த பெண்ணிடம் இருந்து வரும் சக்தி தான் ஒவ்வொரு செகண்ட்லேயும் உலகம் முழுதும் வியாபித்து ஆண்களையும் மற்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் வந்து அவங்க வந்து இயல்பாகவே வந்து கொஞ்சம் தன்னடக்கம் இருப்பதனால், பழைய காலத்தில் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்ததனால் மேபி ஓட்டுரிமை மறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நாட்டில் உள்ள எல்லா தரப்பட்ட இடங்களிலும் பெண்களை முதலில் கவர்ந்தாலும், பெண்களை முதலில் கைக்குள் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அந்த இடம் சிறப்பாக ஒரு வெற்றிகரமான இடமாக அமையும். இது வந்து நான் சொல்லலை, எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கோங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த இடங்களில் இருந்தாலும் ஒரு 10 லேடிஸ் இருந்தாச்சுன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணியாச்சுன்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி. ஓட்டுக்கு காசு, இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி. ஒரு எப்போ வந்ததுன்னே தெரியாது. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு போடும்போது எங்களுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டதா ஞாபகமே கிடையாது. இப்போ வந்து 25 வருஷம் கழித்து இது வந்து ஒரு அன்றாட நிகழ்வு மாதிரி எலெக்ஷன் டைமில் ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் வந்து நாம் தான். நம்ம வந்து சார் வந்து ரொம்ப அழகாக கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் இதையும் 24 மணி நேரத்தை நம்ம எந்த மாதிரி டிவைட் பண்ணி அதை நம்ம எந்த மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்கக்கிட்ட நம்ம வந்து வாய் மூடி நம்மளோட எந்த விஷயங்களும் கேட்க முடியல அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. எடுத்துக்காட்டு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஒவ்வொரு நாளையும் வந்து 2 ரூபாய்க்கோ 1 ரூபாய்க்கோ 30 பைசாவுக்கோ நம்ம விற்றுருந்தோன்னா, நம்மளோட உரிமைகளை நம்ம விற்றுருந்தோன்னா நம்ம யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க முடியாது. அது மறைக்க முடியாத உண்மை. யாருமே கேட்க முடியாது. ஐ திங்க் இதில் உள்ள எல்லாரும் வந்து நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் பணம் தரப்பட்டு அது பாட்டுக்கு அதை ஒரு சாதாரண ஒரு கேலண்டர் மாதிரி வாங்கி வச்சுருக்குறோம். தேவையா தேவையில்லையான்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அது எல்லாமே வந்து நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை தடுத்து சுயநலவாதி உள்ள இந்த இடங்களில் வந்து பொதுநலவாதியாக மேபி நிறைய நல்ல விஷயங்களை வந்து மதுரைக்காரங்க பண்ணுவாங்க. அதுக்கு மதுரைக்காரங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். எதையும் யோசிக்க மாட்டாங்க. இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே போவார்கள். அப்படி ஒரு வெளிப்படுத்தின நிகழ்வு வந்து இந்த பொதுநலவாதி அப்படின்னுங்கிற ஒரு டீம் உருவாக்கி இருக்கிற இந்த பாடல் வந்து ஒரு 2 நிமிஷம் கேட்ட பிறகு ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ 5 நிமிஷம் போட்டிருக்காங்க, 5 நிமிஷமும் கேட்குற மாதிரி இருக்குது. அது இந்த பாடலுக்கும் அதை அமைத்தவர்களுக்கும் உள்ள தனி சிறப்பு. வார்த்தைகள் மற்றும் எடிட்டிங் பண்ண விதம்